கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு சங்கீதம் 85வது அதிகாரம் 9வது பகுதியை நினைக்க இருக்கிறோம். சங்கீதம் 85:9 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளாம். கடல் எனும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. சும்மா தெரியுமா அங்க பாரு, அதெல்லாம் வேண்டாம். கடல் எனும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடலினை காண்பித்த கர்த்தர் நீர் அல்லவோ, கடவாத கையை என் வாழ்வில் தாரும். கடலினை காண்பித்த கர்த்தர் நீர் அல்லவோ, கடவாத கையை என் வாழ்வில் தாரும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளாம். பிளவோட மலையே புகலிட நீரே புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருள. பிளவோட மலையே புகலிடம் நீரே புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளாம். பாரேனில் காரீரல் கஷ்டங்கள் அணுகாமல் பரணே என் முன்னே தீபமாய் வாரும். பாரேனில் காரீரல் கஷ்டங்கள் அணுகாமல் பரணே என் முன்னே தீபமாய் வாரும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளாம். எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. இயேசுவின் யாத்திரையில் கரிசீர்க்கும் தேவா என் ஜீவ படையில் நாங்கோரம் நீரே. இயேசுவின் யாத்திரையில் கரிசீர்க்கும் தேவா என் ஜீவ படையில் நாங்கோரம் நீரே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாகரத்னம் அம்மாள் பிரைஸ்தான். சங்கீதம் 85வது அதிகாரம் 9வது வசனத்தை தியானிக்கிறோம். நம்முடைய தேசம் யார் தேசமா? நான் வாசம் பண்ணுகிற தேசம். இந்த தேசம் கிடையாது. அங்க என்ன இருக்கணும்? மகிமை வாசமா இருக்கும்படி சரி, ராக்கெட் வாசிக்க பார்ப்போம். கோராகின் புத்திரர். அந்த கோராகு புத்திரர் என்ன, உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 ஆப்ஷன். ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய தகப்பனார் பின்னாடி போகுது. என்னாகும் 16வது அதிகாரம் 9வது வசனத்துல ஆண்டவர் இந்த கோராகு புத்திரருக்கு என்ன சொல்றாருன்னா, லேவியின் புத்திரரை கேளுங்க. 8வது வசனம் பாருங்க. என்னாகமம் 16:8. பின்பு மோசே கோராகை நோக்கி, லேவி புத்திரர் யாரு? சரி, தேவ ஆலயத்துல போய் அவங்களுக்கு என்ன சலுகை இருக்குது? பலி செலுத்துறது, சாப்பிடணும். புரியுது உங்களுக்கு? நம்ம போக முடியாது. நம்ம எங்க தான் போகலாம்? ஆழ்கிற கட்டைக்கு அந்த பக்கம் அங்க போகலாம். அப்ப எடுத்துக்கோமா. என்னாகமம் 16வது அதிகாரம் 9. கர்த்தருடைய வாசஸ்தலத்தில் பணிவிடை செய்யவும், சபையில் முன்று அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவும், கர்த்தர் உங்களை மண்டையை சேர பண்ணும்படி இஸ்ரவேல் தேவன் இஸ்ரவேல் சபையாருக்கு உங்களை பிரித்திருக்கிறார். அப்படின்னா செட் அப்பார்ட். என்னது? செட் அப்பார்ட். நீங்க ரட்சிக்கப்படுறாருன்னா ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா அது ஒரு வாழ்க்கை தான், இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆனா அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை வாழ்றோம். இதுல என்னன்னா, அநேகருடைய கண்கள் நம்மளை பார்த்துக்கிட்டோம். என்ன செய்யும்? பார்த்துக்கிட்டோம். கவனமா பார்ப்போம். எப்படி பார்ப்போம்?
யாரு தப்பு பண்ணாலும் கண்டுக்கிட மாட்டாங்க. நம்ம செஞ்சோன்னா அது பெருசாக புரியுது. அதனால தான் ஆண்டவர் ஒரு பெரிதான ஒரு சிலாக்கியத்தை கொடுத்துருக்காரு. அப்படி பண்ணிட்டு இது வந்து அடுத்த ஒரு சுப்பீரியரான ஒரு தேசத்துக்கு கொண்டு போகிறார். அந்த தேசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 13வது. இந்த வனாந்தரங்களை கொண்டு போடும்படி பாலும் தேரும் ஒரு தேசத்துக்கு எங்களை கொண்டு வந்தது அற்ப காரியம். ஏதாவதுங்க அடிக்கடி நமக்கு கிடைச்சானா இந்த அற்ப காரியம். ஒரு உதாரணத்துக்கு பாஸ்ட் செய்தி எவ்வளோ நாளைக்கு ஒருக்கா கிடைக்கும்? அது ரெகுலராக எவ்வளோ வாரம் கொடுக்காது. இன்னைக்கு சொன்னாரேன், நான் காலையில் 7 மணி செய்திக்கு நான் போயிட்டேன். அந்த செய்தி எனக்கு ரொம்ப பிரயோஜனமாச்சு. ஆனால் இங்கே இன்னைக்கு வந்து தேவ பயம் இல்லை. சரி, அப்போ நல்லா கேட்டுப்பாங்க. ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அடிக்கடி கிடைக்கும்போது அந்த வேல்யூ தெரியாது. இன்னைக்கு இங்கே நான் ஒரு செய்தி கொடுக்குறேன். போன வார செய்தி உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு முன்னாடி செய்தி நான் சொல்றேன் போன அதுக்கு முன்னாடி மறந்துட்டீங்க. அப்ப அது அற்பமா போயிடும். என்னைக்கோ ஒரு நாள் கிடைக்கும்போது எப்படி இருக்கும்? எஸ். அப்ப இங்க அதான் நடக்குது. அடுத்து பாருங்க 14. மேலும் நீ எங்களை பாலும் தேடும் ஒரு தேசத்துக்கு கொண்டு வந்ததும் இல்லை, எங்களுக்கு வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் சுதந்திரமாக கொடுத்ததும் இல்லை. இந்த மனித கண்களை நீங்க பார்க்கிறாயோ? ஆண்டவர் கொடுத்தாரா கொடுக்கலையா அப்படின்னு கேட்டானா கொடுத்தாரு. என்ன செஞ்சாரு? கொடுத்தாரு. ஆனா அவங்களுக்கு அது வந்து ஒரு எப்படி தெரியுது? ஒரு சர்வசாதாரணமா கிடைக்குது. அதனாலதான் அது வேல்யூ அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எப்பவுமே நல்லா கேட்டுக்கணும், வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த வேல்யூ நமக்கு தெரிஞ்சாதான் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும், தங்க வைத்துக் கொள்ள முடியும். தங்க வைக்கிறது என்னது? நம்மளே கையில் வச்சுக்கிறது இல்லைன்னா அது நம்மளை விட்டு என்ன செய்யும்? ஓடியே போயிடும். சரி, இப்போ 2 ஆப்ஷன் நான் சொன்னேன். நம்ம என்னாகும் 16வது அதிகாரம். இது ஒரு ஆப்ஷன், பாலும் தேன் ஓடுகிற தேசத்துக்கு. ஆனால் இவங்க எதை தெரிந்து கொண்டாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 24வது வருஷம் என்னாகும் 16:24. விளையும் பொங்கல். ஆனால் போகாதனால என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா பூமி தன் வாயை திறந்து என்ன விழுங்கி போயிட்டுருச்சு. விழுங்குறதுனாலதான் எல்லாம் உள்ள போயிடுச்சு. அங்க யாருமே அதுக்கு தப்பிக்க முடியாது. ஆனா ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்கள பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க. சரியா? கொண்டு போய் சேர்த்து அவங்களை எப்படி வச்சிருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசிப்போமா? இவங்க அவங்க அற்பமா சொல்றாங்க. நெகேமியா 9வது அதிகாரம் பக்கம் 6:1-6. நெகேமியா 9வது அதிகாரம் 25வது வசனம். இதுதான் அந்த கொடுத்த ஆசீர்வாதம். அவர்கள் அரணான பட்டணங்களையும், அரணான பட்டணம்னா என்ன சொன்னாங்க? கோட்டச்சோறு. எங்க வீடு இருக்கு, எங்க வீட்டை சுற்றி என்ன இருக்கு? முடியுமா? வர முடியாது. அடுத்து செழுமையான பூமி. செழுமையான பூமி சொல்றேன். நம்ம ஊர்ல இருக்குது கரிசல் மண். என்ன பட்டாலும் வரும் வராதா? வராது. ஆனா கேரளால போனீங்கன்னா செம்மண், மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். என்ன போட்டாலும் என்ன செய்யும்? இப்போ உதாரணம் நான் சொல்றேன். இப்போ விருதுநகரில் தென்னந்தோப்பு வச்சிருக்காங்க. எனக்கு தெரியும். எவ்வளோ நாளுக்கு ஒரு வெட்டம் தெரியுமா? 3 மாதம். வருஷத்துக்கு 2 வெட்டு தான். அவ்வளோதான். ஆனால் நாகூரில் எங்களுக்கு இருக்கு. அது கரெக்டாக 50 நாளுக்கு வட்டாங்க. 50 நாளுக்கு ஒரு வெட்டு வந்துகிட்டே இருக்கும். அது காரணம் இந்த தண்ணி, பூமி. அது மாதிரி தான் இங்கே கொடுக்குறாரு. கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகளிலிருந்து வீடுகளையும், சகலவித உடைமைகள் இருந்து வீடுனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க உள்ள போங்க, ஃப்ரிட்ஜ் இருக்கும், ஏசி இருக்கும். அப்படி வீடு இருக்காமா? எங்க இருக்கு? லட்சுமணர்ல இருக்கு. லட்சுமணர்ல இருக்கா இல்லையா? புரியுதா? புரியுதா? அது எல்லாமே இருக்கும். ஆமா, போக வேண்டியதான், அப்புறம் தூங்க வேண்டியதான். ஏசி போட்டு தூங்கினா நாங்கள் வாடகை புரியுது உங்களுக்கு? அப்ப இது உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்குது. எப்படி கிடைக்குது? அடுத்து வெட்டப்பட்ட துறவு தண்ணி கிடைக்கிறதுக்கு ஏற்கனவே அவங்க தோண்டி வச்சிருக்காங்க. ஆனா இவங்க நினைச்சாங்க அவங்க தங்குறதுக்குன்னு. ஆனா ஆண்டவர் யாரை கொண்டாண்டாரு? இஸ்ரேல் மக்களை கொண்டாண்டாரு. ஏராளமான திராட்சை தோட்டங்களையும். எவ்வளவு ஏராளமான அந்த திராட்சை தோட்டங்கள் என்ன அப்படின்னு நான் சொல்றேன். திராட்சை தோட்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு 365 நாள் அதை தான் அவங்க டிபெண்ட் பண்ணும். அது எப்பயும் விளையாது, ஃப்ரெஷ்ஷாக வரும். அதை புளிஞ்சு ஜூஸ் ஆக்கிடுவாங்க.
அப்புறம் காய போட்டு வத்தலாக்கிடுவாங்க. இப்படி பல வகையில் வச்சுருப்பாங்க. இப்போ வெளியூர் போகிறாங்களா, அந்த வத்தலை கையில் போட்டுக்கிறாங்க. அது தண்ணியில் போட்டாச்சுன்னா எந்தெந்த மாதிரி வரும் அப்படியே யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது அடுத்த வாசிங்க. ஒலிவத்தோப்புன்னு என்ன அர்த்தம்? ஆயில். இன்னைக்கும் இன்னைக்கும் ஆலிவ் ஆயிலில் தான் கொலஸ்ட்ரால் ஃப்ரீ. ஆனால் அன்னைக்கு அவங்க அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க தெரியுமா கொலஸ்ட்ரால்னு? தெரியாது. ஆனால் ஆண்டவர் இப்படி கொடுத்தாரு அவங்கள. அடுத்து கனிமொழுக்கும் விருட்சங்களையும் சோதரித்துக் கொண்டு யோசித்து அந்த கொளுத்துங்கிறது எனக்கு வாசிப்பது திருவிழா இல்லை. இப்போ எல்லாரும் இப்போ யாரும் ஒன்று யாராவது இருக்கீங்களா? இப்போ சில பிள்ளைகள்லாம் பார்த்தீங்க எப்படி இருக்குதுன்னா குச்சியா இருக்கு. நம்ம மேலே ஒரு ஸ்டாஃப் பண்ணிருந்தான், யாருன்னு சொல்லக்கூடாது. அவளுக்கு அப்பா அம்மா பாட்டி கிட்ட கொடுத்துட்டாங்க, பண்ணி வளர்த்து கொடுத்துருக்கு. நம்ம இதில் ஸ்டூடெண்ட் ஆகல. இந்த பாட்டி எங்கே வேலை பார்க்கணுன்னா மதிய உணவுலாம் சத்துணவு. அங்கே வேலை பார்த்து கொஞ்சம் சாப்பாடை கையில் கொண்டு வரும். கொஞ்சம் சாப்பாடு இந்த பிள்ளை கொடுக்கும். அவங்களுக்கு வாடகைக்கு பெரிய வீடு கிடையாது. அவள் என்ன சொல்லுவான்னா, இவ்வளோதான் இருக்கும் வீட்டு. அதை காலை நீட்டி படுக்க முடியாது. அதனால் காலை வளைச்சி படுத்து வலிக்கணும். அதனால் இவன் என்ன செய்வாலாம், ஃபார்மஸில் ஜெலிசு கொஞ்சம் வாங்கி குடிச்சுடுவாங்க. வயிறு காந்துமா அவளுக்கு. இங்கே வந்தால் ஜாயின் பண்ணா, ஒரு தம்பியை கல்யாணம் கட்டினா, காதல் கல்யாணம். முதல் பிள்ளையை கூப்பிட்டு வர்றா. எல்லா வேலையும் முதல்ல அன்னைக்கு காரில் வந்து இறங்குறா. இதில் வந்து இறங்குறா, சொந்த காரில் வந்து இறங்குறா. இந்த பொண்ணை எல்லாம் நினைப்பாங்க இவ பெரிய வெளியே பணக்காரி இருந்தேன். ஆனால் இவ பழைய வாழ்க்கை எனக்கு தான் இருந்தது. உனக்கு தெரியுமா யாரும் சொல்லுன்னு சொல்லிடாது, சொல்லாதன்னா சொல்லிடுவான். பெரிய தயவுனாலே செல்வம். இவங்க சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதான் அந்த கோபம் உண்டாக்குற வார்த்தையை சொல்றாங்க. என்ன ஆகணும்? 16வது அதிகாரம் 14 நீர் எங்களை பாலும் தேர்வுக்கு கொண்டு வந்தது இல்லை. ஏன் இல்லைங்கிறாங்க? இவங்க அங்கே போகிறது கிடையாது. ஏன் போகிறது கிடையாது? இவங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரை பின்பற்ற மாட்டோம். சரி, இது போல ஒரு ஆப்ஷனை நம்ம பார்க்க போறோம். ரைட்டா லெஃப்டா? ஆதியாகமம் 13வது அதிகாரம் 9வது 13:9. இப்ப ஆபிரகாம் இருக்காரு, லோத், ரெண்டு பேருடைய வேலைக்காலையும் சண்டை வந்துச்சு. நம்ம ஆடு அவன் தூக்கிட்டு போயிட்டான், அவன் நம்ம தூக்கிட்டு சண்டை வந்துச்சு. ஏன்னா ஏகப்பட்ட ஆடுகள் இருக்கு, மாடு. அப்ப 8 வருஷம் ஆபிரகாம் எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரன். சரி, இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்குது. நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் பிரிந்து போங்கிறாரா போகலாங்கிறாரா? ஆப்ஷன் இல்ல. நான் உங்க கூட இருக்கேன் சொல்லலாமா? இவங்க தானே வேலைக்காரங்களுக்கு நம்ம என்ன புரியணும், சொல்ல முடியுமா? ஆனா அவங்க இருதயத்துக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம பிரிஞ்சு போகணும். போனா நம்ம ஆபிரகாமோட எப்படி இருக்கலாம்? கூட இருக்கான அவர் நினைக்கிறார், லோத்து நினைக்கிறார். வாசிங்க. நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நீ இடதுபுறம் போனால். அப்ப ஃபர்ஸ்ட் யார் ஆப்ஷன் எடுக்கணும்? ஆபிரகாம் தான். ஆபிரகாம் அழைத்தாரு. ஆனா ஆப்ஷன் யார் கொடுத்துறாரு? லோத்து கொடுத்தாரு. அப்பொழுது லோத்து தன் கண்களை எடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும். இவருக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு. யோர்தான் அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீர்வளம் புரிந்ததா இருக்கிறது. அது தேவனுடைய கர்த்தருடைய தோட்டம், ஏதேன் தோட்டத்தை போல இருக்குது. ஆனா ஏதேன் தோட்டம் கிடையாது. ஆனா ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 14 லோத்து ஆபிரகாமுக்கு பிரிந்த பின்பு அப்ப ஆண்டவர் வெயிட் பண்றாரு. நீ பிரிஞ்சு போறவரை நீ காத்துரு, அப்புறம் நான் உனக்கு ஆசீர்வாதம் எப்ப கொடுப்பாரு? நம்ம நிறைய நேரம் பிரியாம வச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால நமக்கு ஆசை நம்மள விட்டு என்ன செய்யும், போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன பார்த்தீங்கன்னா, இவர் கண்ணாடி பார்க்கும்போது அருகான சமபூமி முழுவதும் பார்க்கிறாரு. 10வது சமபூமி என்னன்னா ஒரு ஸ்கொயர் லேண்ட் பார்க்கிறாரு. ஸ்கொயர் லேண்ட் பெருசா, இது பெருசா பாருங்க. பாரு, ரைட்டு லெஃப்ட் எல்லாத்தையும் பாருங்க. பார்த்து நீ எவ்வளவு தூரம் உன்னால் நடக்க முடியுமோ அந்த அளவு நீ செய்ய நட. 7, 17 நான் உனக்கு தருவேன். அப்போ ஆப்ஷன் ஆண்டவர் எப்பவுமே கொடுப்பார். அதை நம்ம ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டியது. சரியா? சங்கீதம் 24:1. சங்கீதம் 24:1.
வாழ்றது. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் குடியும் கர்த்தருடையது. யாஸ், சரிங்களா? இதுதான் மேட்டர். எல்லாம் அவருது. ஆனா அவர் பார்ப்பாரு, நீ என்னைய பார்க்கறாயா, இடத்த பார்க்கற. 7வது வாசலே உங்கள் தலைகளை வாசிமா. மகிமையின் ராஜா மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா எப்ப உட்பிரவேசிப்பார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வாசல்களே உங்கள் தலை. வாசல் என்னதுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் வாசல். நானே வாசல். அந்த வாசல் வழியாக தான் மனுஷனும் ஒரு பேசும். வாசிங்க. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம். இந்த யுத்தத்தில் பராக்கிரமம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம பார்க்குற சங்கீதம் 89வது அதிகாரத்துல ஒரு தேசத்தை கட்டுறது. அங்க என்ன இருக்கணும்? மகிமை வாசம் பண்ணணும். மகிமை வாசம் பண்றதுனா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த ஆஸ்பத்திரியை பார்த்தா சிறுசா இருக்கா பெருசா இருக்கா? எப்படி இருக்கு? அன்னைக்கு நான் சாப்பிட ஒரு தம்பியை கூட்டு வந்தேன். ஏமா நான் ஏறி வந்தேன், மேலே லிஃப்டில் ஏறியாச்சு. அதுக்கப்புறம் போகிறேன். இங்கிட்டு எப்படி போனால் கேன்டீன் போகணுன்னு எனக்கு ஒரு செகண்ட் மறந்துச்சு. எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்திருச்சு. இப்படி தான் போகணும். பிறகு இப்படி போனோன்னா அந்த அந்த இந்த பிரின்சிபால் ரூம் இருக்கு. நல்ல வேலை. இது எனக்கு எவ்வளோ கேவலமாக இருக்கும். எதுக்கு சொல்றேன்னா, எங்கள் அப்பா இந்த ஊருக்கு வரும்போது ஒரு சின்ன இடத்துல உட்கார்ந்தார். எனக்கு அப்படி ஆர்டர் செய்தாரு, உயர்த்திக்கிறார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகிமை வாசமாக இருக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய தேவனுடைய கேரக்டர் நாம் கிடைக்கும். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 2வது. நம்முடைய தேவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போஸ்தலர் 7:2. சகோதரரே, பிதாக்களே கேளுங்கள். நம்முடைய பிதாவாகி ஆபிரகாம் கானானில் குடியிருப்பதற்கு முன்னமே மெசொப்பொத்தாமியாம் நாட்டில் இருக்கும்போது மகிமையின் தேவன் அவருக்கு தரிசனம். அப்ப தேவனே என்னது? மகிமையின் தேவன் பிளஸ் ஒரு மகிமையின் தேவனா. அடுத்து 1 பேதுரு 4வது அதிகாரம் 14வது வசனம். 1 பேதுரு 4:14. மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். ஆவியானவர் பேர் என்ன? மகிமை. 13வது வசனம் கிறிஸ்துவின் மகிமை. கிறிஸ்துவனுடைய மகிமை கிறிஸ்துல வாசமா இருக்குது. ஆவியானவர் மகிமை. ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. பிளஸ் பிதாவின் மகிமை. எல்லாம் நமக்குள்ள இருக்கணும்னா அவர் சொல்ற வார்த்தையை கீழ்ப்படியும். சரியா? இந்த மகிமையை நம்ம பார்க்கணும்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ஆசை. அப்போ சார் சார் யோவான் 17:24. யோவான் 17:24. பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன்பே நீர் என்னுடைய அன்பா இருக்கிறபடினாலே நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை. நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமை அப்படின்னா என்ன சொல்லுங்க பாப்போம். மகிமை என்னன்னா, இப்ப நான் படிக்காத இருந்தா நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியும். இப்போ நான் சர்ஜரி பண்ணுறேன். புதுசாக எனக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு. அது உங்களுக்கு தெரியல. ஜென்ரல் சர்ஜரி இங்கே நான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ யார் பண்ணிட்டு இருக்காரு? மித்துன் ஒரு டாக்டர், மிஷன் டாக்டருடைய ஃப்ரெண்டு. அவர் ஆப்ரேஷனுக்கு அவர் அமௌண்ட் வாங்கிடுவார். பேஷண்ட்டாக நாங்கள் ஒரு அமௌண்ட் வாங்குவோம். அப்போ அனஸ்தீசியாவுக்கு போயிருது இந்த டாக்டர் வாங்கி போகிறாரு. மிச்சம் நமக்கு என்ன இருக்கும்? ஒரு 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 நாமினல் அமௌண்ட். நான் தம்பிகிட்ட சொன்னேன், இந்த ஆப்ரேஷன் நான் பண்ணுவேன். நான் பண்ணால் ஃபுல் அமௌண்ட் யாருக்கு வந்துடும்? ஹாஸ்பிட்டல். தம்பி குஷி ஆகிட்டார். அவர் அனஸ்தீசியா கொடுப்பாரு, நான் சர்ஜரி பண்ணுவேன். ஃபுல் அமௌண்ட் யாருக்கு வந்துருக்கு? இல்லை தம்பி ஒரு பேக்கேஜில் என்னதை சேர்த்தா தெரியுமா? இன்க்ளூடிங் சாப்பாடு கொடுத்தாங்கண்ணா. எவ்வளோ நேரம் சாப்பாடு? 3 நேரம் சாப்பிடு. எவ்வளோ அன்லிமிட்டடாக சாப்பிடு. மக்களுக்கு என்னது இந்த அமௌண்ட்டை கட்டியாச்சுன்னா ஃபுல்லாக கிடைச்சி. இப்போ எனக்கு ஆண்டவர் ஒரு எக்ஸ்ட்ரா மகிமை கொடுக்கும். உங்களுக்கு அது கிடைக்குமா? உனக்கு கிடைக்குமா? அது அதான் மகிமைங்கிறது. அதை இது உலக பிரகாரம் நம்பிக்கை நான் சொல்றது என்னது. ஆனால் இங்கே நம்ம பார்க்குற இந்த மகிமை கிடையாது. இப்போ கையா நடக்கம் ஆயிடுச்சுன்னா நான் சர்ஜரி கிருபைங்கிறது நீங்கள் உட்காந்துருக்கிறது, நாங்கள் உட்காந்துருக்கிறது கிருபை. இந்த மாதம் வந்துடுச்சுன்னா எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி 10 வருஷம் ஆகுது. பைபாஸ் பண்ணி 10 வருஷம் ஓடி போச்சு. இது கிருபை. ஆனால் மகிமை இனி வரப்போகிற ஒரு ஆசீர்வாதம். அதை நம்ம பார்க்க போகிறோம். சரியா? நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அவர்களும் என்னோட கூட. அப்போ இதுதான் உள்ளதே ஒரு சுப்பீரியரான ஒரு ஆசீர்வாதம். சரி, இப்போ இதில் நம்ம 3 காரியத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காமிச்சிட்டாச்சு. செகண்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடுத்துக்கலாமா? சங்கீதம்
85வது அதிகாரம் 9 நம்முடைய தேசத்தின் மகிமை, அதை பார்த்தாச்சா? மகிமை பார்த்தாச்சு. ஒன்று. ரெண்டாவது அவருடைய ரட்சிப்புக்கு, ரட்சிப்புன்னு என்ன சொல்லுங்க பார்ப்போம்? விடுதலை. 2 வகையான ரட்சிப்பு. ஒன்று பாவத்திலிருந்து கிடைக்கிற ரட்சிப்பு, அது ஒன்று. ஆனால் இஸ்ரேல் மக்கள் என்ன நினைச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது எதற்காகனா, போஸ்டர் 1வது அதிகாரம் 6வது 1:6 அப்பொழுது கூடி வந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா? அது இந்த இக்காலத்தில் என்னதுங்க? இப்ப கூட யார்? அது கிடையாது. இந்த இயேசு யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரித்து உயிர் தெழுந்த இயேசு. அவங்க சொல்றாங்க, நீங்க வந்தீங்க ஐயா, உங்களை சிலுவையில் அரைச்சு கொண்டு விட்டாங்க, இப்பவாது இப்போ உயிரோடு வந்திருக்கீங்க, இப்பயாவது நீங்க எனக்கு என்ன கொடுக்க போறீங்களா? இந்த தேசத்தை விடுதலை கொடுக்க போறீங்களா? இப்போ நாங்கள் யாருடைய அடிமையா இருக்கிறோம்? ரோமருக்கு அடியா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கு அவர் பிதாவானவர் நம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலத்தையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. அப்ப இது அவங்களுடைய ஒரு பெரிய ஒரு இடரலா இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு போதகரா இருக்கிறேன், எப்படி இருக்கேன்? இப்ப நாளைக்கு விமன் டாக்டர் உட்காந்து, நீ எந்திரி, நான் செய்து கொடுக்க போறேன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஷாக்கா இருக்கு. போதும் சொன்னதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா, உனக்கு கூட எனக்கு நல்லா பயப்படுங்க. இந்த மாதிரி தான் ஒரு ஷாக் அவங்களுக்கு கிடைக்குது. எப்படி கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா, லூக்கா 7வது அதிகாரம் 19வது வசனத்தில், இந்த யோவான் ஸ்நானகன் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் தேவகுமாரன், இவர் மேலே தான் பரிசுத்தாவின் இறங்குறான்னு சொல்லி ஞானசனம் கொடுத்தவர். ஆனால் அவருக்கு என்ன வந்துருச்சு? ஒரு சந்தேகம் வந்துருச்சு. 19 நீங்கள் போய் அப்படிங்களா? இப்ப வருகிற நீதானா? நான் தாயா, நீ தான் சொன்ன, என்ன சொன்ன? இதோ உலகத்தின் பாவத்தை அப்படின்னு சொன்னவர். இப்ப என்ன செய்ய? சந்தேகம் வந்துச்சு. ஏன்னா சந்தேகம் வந்துச்சு? இவர் குதிரையில வருவாரு, அடிச்சு எல்லாத்தையும் தூக்கி வெளித்திட்டு போட நினைச்சா, இவன் போய் என்ன செஞ்சிருக்க? வாசிங்க பார்ப்போம். அல்லது வேறொரு வர காத்திருக்க வேண்டுமா கேளுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அந்தபடி அவர்களிடத்தில் வந்து, வருகிற நீதானா அல்லது வேறொரு வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கும்படி யோவான் ஸ்நானகன் எங்களை மருந்து அனுப்பினார் சொன்னாரா? உடனே 26வது வசனம் ஆண்டவர் பேசுறாரு, பேச மாட்டேங்கிறார். ஆக்ஷன். என்னது ஆக்ஷன்? என்ன ஆக்ஷன் பண்றாரு பாருங்க. நீங்கள் போய் கடலையும் 21 அந்த சமயத்தில் நோய்களையும் கொடிய வியாதிகளையும் உள்ளாத ஆவியில் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அணையக்குடன் இத போய் சொல்லுங்கிறார். எதை போய் சொல்லுங்கிறாரு? அப்ப நான் வந்தது தேசத்துக்கு விடுதலை கொடுக்கறது கிடையாது. ஆனா எதுக்கு விடுதலை கொடுக்குறது? பாவத்திலிருந்து, நோயிலிருந்து விடுதலை கொடுக்க தான் நான் செஞ்சேன், இந்த பூமிக்கு வந்தேங்க. சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பல நோக்கத்துல ஒரு நோக்கம் என்னன்னா, அந்த ரட்சிப்பை குறித்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 15. 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம். இதுதான் ரட்சிக்க வந்தது, பாவிகளை ரட்சிக்க. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா உயிரினுக்கும் பாத்திரமானது. அவரின் பிரதான பாவி நான். சரி, இப்ப அடுத்த ஒரு கான்செப்டை நான் உங்களுக்கு காட்ட போறேன். சரியா? இந்த பூமியில ஆண்டோடைய நோக்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது என்னென்ன பார்ப்போம். ஏசாயா 45வது அதிகாரம் 8வது 45:8. வானங்கள் உயர இருந்து சொல்லியுங்கள். அப்ப இப்போ பூமியை இந்த தேசத்திற்கு வசந்த வாசத்தை உங்களுக்கு புரியும். தேசத்தில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நம்முடைய தேசத்திலே மகிமை வாசமா இருக்க முடியும். தேசத்துல மகிமை இப்ப நான் உங்களுக்கு எப்படி சொல்றேன்னா, செழிப்பு. என்னது செழிப்பு? அந்த செழிப்புக்கு அவர் என்ன செய்யறாங்க? வானங்களே உயர இருந்து சொல்லியுங்கள், ஆகாய மண்டலங்கள் நீதியை புரிய கடவுள். பூமி திறவுண்டு. பூமி திறவுண்டு. ஒருக்கா பூமி திறந்துச்சா? எது திறந்துச்சு? எல்லாரும் விழுந்து. ஆனா இது ஆசீர்வாதத்துக்காக திறக்குது. எதுக்காக திறக்குது? ஆசீர்வாதம். திறவுண்டு ரட்சிப்பின் கனியை தந்து. ரட்சிப்பின் கனியை தந்து. ஏமா இன்னைக்கு உங்களுக்கு என்ன காய்கறி கண்டாலும் வாங்கிக்கலாம். காய்கறிலாம் இப்போ சீப்பாக கிடைக்குதா காஸ்ட்லியா? அது அது போடுறதுக்கு எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருப்பான். ஆனால் இவ்வளோ ஈஸியாக வாங்கிட்டு வருவாங்க. எங்கே போய் வாங்குவீங்கம்மா? மல்லாங்கல்ல போய் சீப்பை தட்டிட்டு வராங்க. அவன் உழைப்பு எவ்வளோ? அப்போ அதுக்கு அவன் என்ன செஞ்சிருப்பான்னா, பூமி உழணும். உழாம முடியும் அதான் சொல்றீங்கல்ல. ஏமா விளைச்சல் இருக்கா இல்லையா? அதை தான் அங்கே பார்க்கணும். ரட்சிப்பின் கனியை தந்து நீதி கூட விளைவாக கர்த்தராகிய நான் இவளை உண்டாக்குகிறேன்.
அந்த கிரியேட்டர் தான் இதை செய்றாரு. இந்த பூமிங்கிறது என்னன்னா ஒரு சபிக்கப்பட்ட பூமி. இந்த பூமி எப்படி சபிக்கப்பட்ட, அதுவும் வாயை திறக்குதுன்னு சொல்லி பைபிளில் பார்க்குறோம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 11வது ஆதியாகமம் 4. உன் சகோதர ரத்தத்தை உன் கையினால் வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியை வாயை திறந்த இந்த பூமி. ஐயா, இந்த பூமி வாயை ஏன் திறக்குதுன்னா இப்போ 3 காரியத்தை நான் சொன்னேன். எல்லாகமத்தில் எதுக்காக திறந்துச்சு? கோராக ஃபுல்லாக உள்ள போகணும், அதுக்காக திறந்துச்சு. ஆனால் ஒரு கூட்டத்தை போகலை, அவங்க பாலந்தேன் கொடுக்குற தேசத்துக்கு போயிட்டாங்க. 2வது ஆண்டவர் பூமியை திறக்கிறார், எதுக்காண்டி? மழையை வர வச்சு கனி கிடைக்குது, நம்ம சாப்பிட்டுக்க. அது 2வது. ஆனால் இங்கே ஒரு சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியை நீ சபிக்கப்பட்டிருக்க. ஆண்டவர் என்ன கொடுக்குறாரு? சாபத்தை கொடுக்குறாரு. சரி, ஏசாயா இதுல இருந்து தப்பிக்க ஒரு வழி. எப்பவுமே ஒரு செய்தியை சொல்லிட்டு அதுல இருந்து எஸ்கேப் ஆகுது, நம்ம வழியை பார்க்கணும். ஏசாயா 17வது அதிகாரம் 8வது 17:8. உன் பலமாகிய கண்மனையை நீ நினையாமல் உன் ரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய். ஆதலால் நீ இயற்கையான நாட்களை நட்டாமலும் அந்நிய தேச கண்டுகளை வைத்தாய். தன்னை உண்டாக்கினரையே நோக்குவான் இருக்கா? 17:8 ஏசாயா. தன்னை உண்டாக்கினவரையே நோக்குவான். உண்டாக்கினவரையே. இப்ப மக்கள் எதையே நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா? விக்கிரகத்தை பார்த்து இருக்காங்க. செல்போன். யாராவது பார்க்காம இருக்காங்களா? போன்ல இருக்கா, கார்ல போன்ல இருந்தாலும் ஒத்துக்கிட்டே சொல்லுங்க. நான் சொல்ல புரியுது அவங்களுக்கு. எல்லா இடத்துலையும் ஃபோன் இல்லாமல் அவங்களால இருக்குது. நான் ஃப்ளைட்டில் போகிறேன், என் பக்கத்தில் ஒருத்தன் டீசென்ட் தான் இப்படி நல்லா டாலாக இருக்கான், காதில் வச்சுருக்கான். இந்த ஃபோனில் ஏதோ ஒன்று ஆனால் பெரிய மீட்டிங் அட்டன் பண்ணுறான் போல தெரியுது. யார் யாரோ பேசுகிறத பார்க்குறேன், அப்படி பார்ப்பேன். எப்படி பார்த்தா அப்படி ஒரு அவன் அந்த காசு அட்டன் பண்ணிட்டு இருக்கான், சீரியஸாக இருக்கான். நான் அவன்கிட்ட பேசலை, அவனும் என்கிட்ட பேசலை, கான்ஃபரன்ஸில் இருக்காங்க, போயிட்டே இருக்காங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இது ஒன்று. ஆனால் 90% எதை பார்த்துட்டு இருக்கான்? ஆமாம், சினிமா பார்த்துக்கிட்டு. இல்லை, நான் தப்பு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இங்கே என்ன பார்க்குறோம்? தன்னை உண்டாக்கினவரையே நோக்குவான். அவன் கண்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரையே நோக்கிக்கணும். அப்படி நோக்கி கொண்டு இருந்தால் வானம் மழை பெய்யும், பூமி பழக்கும், அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அப்போ கடைசியாக நமக்கு கிடைக்கக்கூடிய என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 85வது அதிகாரம் நம்முடைய தேசத்திலே மகிமை வாசனை. இந்த மகிமை உங்களுக்கு 2 மகிமையை காமிச்சு, ஒரு ஆசீர்வாதம் கேட்குற மகிமை. இன்னைக்கு யாருக்கா நம்ம ஊரில் நம்ம இல்லை யாராவது சாப்பிட கஷ்டப்படுறாங்களா? யாரும் கிடையாது. யாராவது கஷ்டப்படுறாங்க? எல்லாருக்கும் சாப்பாடு. அதாவது எல்லாரும் டாப்பாக சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு கஷ்டப்படாமல் இருப்பாங்க. எஸ். ஆனால் ஒரு காலத்தில் ரொம்ப சாப்பிட கஷ்டப்படுறாங்க. ஆனால் அவருடைய ரட்சிப்பு, அவருக்கு பயந்தவர்களுக்கு சபைமாக இருக்கும். இந்த பயந்தவர்கள்ங்கிறத குறித்து நான் தனியாக அதை சொல்ல போகிறேன். சரியா? ஜெபிச்சு முடிக்குமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நல்லவரையா, இரக்கமுள்ளவரையா, ஆசீர்வதிக்கிறீர் ஐயா. உங்களுடைய பிள்ளைகளை நீ நோக்கி பார்க்கிறீர் ஐயா. ஒரு கூட்டத்தார் பூமி விளங்கி அவர்களை மூடி போட்டது ஐயா. ஒரு கூட்டம் அந்த பூமி பிளந்து மழையை கொடுத்து அவர்களை ஆசிரியர் ஐயா. எங்களை நீர் ஆசிரியர் தொழில் நடத்துக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென்.